கரியஞ்சோறும் படையில போட்டு ஊதுவத்தி காமிச்சு சூடத்தை காமிச்சு மணி அண்ணா கருப்புரா எந்திரிச்சு வந்தா 2 பேரு. கருப்புராயனுக்கு கல்லு வச்சது நம்ம தான். கருப்புராயனுக்கு காவல் காக்கிறதுக்கு அருவா வச்சது நம்ம தான். கருப்புராயனுக்கு வைக்கிற பொங்கலையும் சுண்டலையும் கருப்புராயன் அடிக்கிறாரு. கருப்புராயனுக்கு தீவாதனை கட்டுற மாதிரி காட்டிவிட்டு நம்ம இருந்து நின்றுறான். கருப்புராயனுக்கு வச்சிருக்கிற அருவாள் எடுத்துக்கிட்டு அவரை அடிப்பீங்களுக்காக துரத்துவாரு. அருவாளை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு நம்மளே எடுத்துக்கிட்டு துரத்தணும். சூழல் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நிலத்தின் மதிப்பு பறிபோச்சு. சாலை ஓரமாக திட்டத்தை செயல்படுத்தாமல் விவசாய நிலத்திலே இருகூரிலிருந்து வெள்ளகோவில் வரை ஐடிபிஎல் பெட்ரோலிய நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், விவசாய நிலங்கள் வழியே பதித்துள்ள குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி தற்போது பல்லடம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் 100வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுக்கம்பாளையம் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் 100வது நாளை தொடர்ந்து பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஐடிபிஎல் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஈசன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இமயம் சரவணன் என்பவர், நாம் இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆயுதம் எடுக்கவும் தயங்கக்கூடாது என்று பேசினார். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் ஏற்கனவே 25 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலிருந்து கரூர் வரை ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை எங்களது விவசாய விளைநிலங்கள் வழியாக அமைத்துள்ளது. தற்போது மீண்டும் அதை ஒட்டியே இன்னொரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அதே கோவையிலிருந்து பெங்களூர் வரை அமைப்பதற்காக திட்டமிட்டுள்ளார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இது போன்ற எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்களை எல்லாம் சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என கொள்கை முடிவெடுத்து செயல்படுத்தி வருகிறது. அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இதே திட்டம் முத்தூரில் இருந்து பெங்களூர் வரை சாலையோரமாகத்தான் அமைக்கப்படுகிறது. கெயில் எரிகாற்று குழாய் திட்டம், இந்தியன் ஆயில் திட்டம், எல்லா திட்டமே சாலையோரமாக அமைக்கப்படும் போது இவர்கள் நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அனுபவ உரிமை எடுத்துட்டோம், அதனால இதை ஒட்டித்தான் இன்னொரு பைப்லைனை அமைக்க போறோம்னு சொல்லி இந்த பாரத் பெட்ரோல் நிறுவனம் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளாக நாங்கள் ஒன்று திரண்டு 2 திட்டங்களையும் சாலையோரமாக செயல்படுத்துங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். தற்போது 100வது நாளை எங்களது காத்திருப்பு போராட்டம் எட்டியுள்ளது. மாற்று வழி குறித்து நாங்கள் வரைபடத்தையும் கொடுத்து விட்டோம். மாவட்ட ஆட்சியர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் நிறுவனத்திற்கு இதை திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்துமாறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார்கள். ஆனாலும் இந்த நிறுவனம் அதற்கான எவ்வித பணிகளையும் செய்யாமல் மீண்டும் அந்த இடத்திலே இன்னொரு குழாயை அமைப்பதற்கான முயற்சி எடுத்து வருவதால் அதை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய நிலத்திலே இனி அந்த நிறுவனம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் இன்று முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குகிறோம். எங்க நிலத்துல எங்களுக்கு என்ன பயிர் வைக்கணும், என்ன மரம் வைக்கணுங்கிறதை நாங்கள் தீர்மானித்து செய்ய போறோம். என்ன கட்டணம் கட்டுங்கிறதை நாங்கள் கட்ட போறோம். ஏன்னா நிலம் என்பது, நில உரிமை என்பது எங்களிடம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கு 25 ஆண்டுகள் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக விவசாயிகளாகிய நாங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய நில உரிமையை நாங்களே மீட்டுக் கொள்வது எனவும் தீர்மானித்திருக்கிறோம். அவங்க வேலையை கிடப்புல போட்டிருக்கிறாங்க. அதே சமயம் மாற்றுப்பாதையில் அமைப்பதற்கு ஏற்கனவே மத்திய அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் சொல்லியும் அதற்கான வேலையை அவர்கள் செய்யாமல் இருக்கிறதால எங்களுடைய நில உரிமை மீட்கிறதுக்கான வேலையை நாங்களே செய்ய போகிறோம். எங்க நிலத்துல பதிச்சிருக்கிற எண்ணெய் குழாய் எடுக்கணும், புதுசா போட திட்டமிடுக்கிற எண்ணெய் குழாய் ரோட்டோரமா பதிக்கணும். நீதிமன்றத்துக்கு போயிருந்தீங்க, நீங்க அதோட நிலைப்பாடு நீதிமன்றத்துல வழக்கு தள்ளுபடியாயிருக்கிறது. மேலும் தாக்கல் செய்திருக்கிறோம், தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பின்பு மீண்டும் நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு நாங்கள் மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த நிலையை நாங்கள் நீடிக்க அனுமதிக்க மாட்டோம். எங்க நில உரிமையை நாங்களே கையில் எடுத்துக்க போறோம். எங்க நிலத்தில் இருக்கக்கூடிய பைப் லைனை அவங்க எடுத்தே ஆகணும்.
எடுக்கல அப்படின்னா அந்த பைப் லைன் மீது கட்டடம் கட்ட போறோம். எண்ணெய் கொண்டு போற விட மாட்டோம். மேல இருக்கிற மண்ணை எடுத்துட போறோம். ஏன்னா மண் எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எங்க மண்ணை எடுத்துட்டா நீ எப்படி எண்ணெய் குழாயில பைப் லைன்ல நீ எண்ணெயை கொண்டு போவ? அதனால அந்த வழியில நாங்க ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறோம்.